வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா. இன்றைக்கி நான் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் சைபர் 80, செகண்ட் ட்ரையல் நம்பர் 104. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 17/2/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 380, 682. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 8ஆம் நம்பர் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இன்றைக்கும் வந்துருச்சு. டெய்லியும் வந்து பார்த்தோன்னா 8ஆம் நம்பர் இருக்குது. அது பி போர்டில் மட்டும் தொடர்ந்து இந்த வாரத்தில் 4 நாளாக வந்து பி போர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 4 நாளில் இந்த 8ஆம் நம்பர் மட்டும் 4 நாளாக உட்காந்துட்ருக்கு பி போர்டில் மட்டுமே. ஓகேங்களா, மொத்தம் தொடர்ந்து 5 நாளாக அந்த 8ஆம் நம்பர் டெய்லியுமே வந்துட்டுருக்குது. இந்த 8, 5 அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட்லேருந்து அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தாறுமாறாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு 2-3 அடித்தாங்க. அதுலேருந்தே வந்து கேம் வந்து பேட்டர்னே டோட்டலாக மாற்றிட்டாங்க. அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு யாரிடமே வந்து நம்ம கெஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அது தொடர்ந்து வந்து எப்படியோ வந்துடுது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். பெண்டிங் நம்பரில் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 11 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம சி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம். டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி 682 ரிசல்ட்டுக்கு 2ஆம் நம்பர் மட்டும் நம்ம பாஸ், மற்ற எந்த நம்பரும் பாஸ் இல்லை. ஓகேங்களா, இதில் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா ஒரு 42 ஒரு பிசி கிடைக்குன்னு பார்த்தேன். அதுவும் 82 பிசியாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்டு தமிழா. கேரளா லாட்ரி 18/2/2024 அக்ஷயா 639 டிராகன் கெஸ்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்குள்ள ஒரு நல்ல நம்பர்ஸோ நல்ல ஐடியாஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பரை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் 1 வந்து 24 நாள், 7 வந்து 16 நாள், 9 வந்து 10 நாள், 2 வந்து 9 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 7ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, 1ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வந்து 25 நாள், 3 வந்து 24 நாள், 2 வந்து 14 நாள், 7 வந்து 13 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 1ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 3 வந்து 27 நாள், சைபர் வந்து 17 நாள், 1 வந்து 11 நாள் ஆகுது. சி போர்டில் 1ஆம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். சைபர் 7 70 71, சைபர் 1 75 17, 57 10 73, 51 15 37, 13 31 அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ரிசல்ட்டெல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன் அடிச்சிட்டு இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் தொடர்ந்து எல்லா கேம்லேயும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் இந்த பார்த்தோன்னா கவனமாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரை 70 07 75 57, 10 01 15 51 கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்டு தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே. இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான்
பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம்ல. இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு, சைபர் கிடைச்சிருக்குது. நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது. பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தோன்னா அன்மேட்சிங் தான். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த அன்சோல்டு அந்த வந்து பார்த்தோன்னா அந்த 85 அப்படிங்கிற நம்பர்ஸு. ஸோ இந்த 5 நாளாக 6 நாளாக அடிக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரிசல்ட்டாக வருது. அதனால் பேட்டர்னில் எந்த மாதிரி வேணால் கேம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, எந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். கேம் எப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 5 நாளாக 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து பி போர்டில் மட்டுமே பி போர்டில் 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் உட்காந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் கேம் எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆல் போர்டில் 7 சைபர் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படின்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கும் 7ஆம் நம்பரும் சைபர் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படின்லாம் விட்டுருங்க. இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு, 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பரில் ஒரு 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பரை கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் வைங்க, அப்படின்னு விட்டுருங்க. கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட்டை பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டில் 107, 701, 157, 751, 170, 175, 710, 715, 071, 017, 073, 037, 713, 731 எடுத்துருக்கிறேன். இந்த கெஸ்ஸிங்கில் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம இங்கே எடுக்கிற நம்பருக்கும் அங்கே அடிக்கிற நம்பருக்கும் சம்மந்தமெல்லாம் வருது. ஏன்னா பிசிலே 8ஆம் நம்பர் வச்சுட்ருக்காங்க. 8ஆம் நம்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டு இந்த 2 போர்டுலையுமே மாற்றி வச்சுட்டு இருக்கிறனால நமக்கு வந்து பிசியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5-6 நாள் நமக்கு வின்னிங்கே வந்திருக்காது. அந்த மாதிரி தான் அவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர்மல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.